அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. தலையான கட்டளை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 22, இறை சொற்றொடர்கள் 34 முதல் 40 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவோடு வாதிடும் பகைவரின் வரிசைக்கு இப்பொழுது பரிசேயர் முன் வருகின்றன. இவரை மார்க்கும் மத்தேயு எழுதுகிறார்கள். கேள்வியை எழுப்புவர் ஒரு மறைநூல் வல்லுனர் எனும் மார்க்கு. இயேசு அவரை நல்ல உள்ளமும் திறந்த மனமும் கொண்டவராக நோக்குவார் என்பார். மத்தேயு கேள்வி கேட்டவர் சட்டமறிந்த ஒரு பரிசேயர் தன் அறிவு திறனில் இயேசுவை சோதிக்க வந்தார் என்பார். இந்நிகழ்வையே லூக்கா எழுதும்போது வேறுபட்ட பின்புலத்தில் எழுதி ஒரு மறைநூல் வல்லுனரை இக்கேள்விக்கு பதில் தருவதாக சொல்வார். பரிசேயரும் மறைநூல் வல்லுனரும் மோசேயின் சட்டத்திலும் சட்ட ஒழுங்கிலும் முறை அறிவு பெற்று மக்களின் சமய ஒழுக்க நெறிகளை கட்டுப்படுத்தி வந்தனர். மக்கள் பின்பற்றவும் பின்பற்றாதிருக்கவும் ஆன 613 ஒழுக்க முறைகள் இருந்ததாக சில மரபுகள் கூறுகின்றன. இத்தகைய ஒழுங்குமுறைகளை இயேசு அறிவாரா என சோதிக்க அவர்கள் முற்பட்டிருக்கலாம். இவற்றில் எல்லாம் மிக சிறந்த எது என அவரிடம் அவர்கள் விரும்பினர். இயேசு தரும் எப்பதிலையும் சட்ட நுணுக்கத்தில் வேறுபாடு காட்டி வாதத்தில் அவரை மாற்றலாம் என்று நினைத்தார்கள். இயேசுவின் பதில் அவர்கள் மரபுகளின்படி வந்த ஒழுங்குமுறைகளை தொடவே இல்லை. மோசேக்கு இறைவன் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் கவனத்தை நேரடியாக திருப்புறார் இயேசு. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இணை சட்டம் 6:4. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூறுவாயாக. லேவியர் நூல் 19:18. இக்கட்டளைகளை மறைநூல் என்று தன் உரையில் கையாளும் மார்க்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்ட சூழலையும் குறிப்பிட்ட இஸ்ராயேலே உன் ஆண்டவராம் கடவுளுக்கு செவிகொடு என்று தொடங்குவார். 2 கட்டளைகளும் சட்டத்தையும் இறைவாக்கையுமே குறிக்கும் என கூறி இதுவே இஸ்ரேலின் நம்பிக்கை என உரைப்பார் மத்தேயு. பிறரை அன்பு செய் எனும் 2ஆம் பெரிய கட்டளை பரிசேயர் தங்கள் ஒழுக்க நெறி கையேடாக கருதிய லேவியர் நூல் என்று இயேசு எடுத்து காட்டியது குறிக்கத்தக்கது. பழைய ஏற்பாட்டின் 2 முக்கிய கட்டளைகளையும் இயேசு நிறைவேற்றுவதாக காட்டினாலும் புதிய உடன்படிக்கையின் தலைவராக அக்கட்டளைகளில் அவர் புதுமை கூறு ஒன்றை சேர்ப்பார். நான் உங்களை அன்பு செய்ய போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்பார். இயேசுவின் சீடர் இயேசுவின் உருவிலும் வாழ்விலும் பங்கேற்று அவரில் அவரோடு கடவுளை அன்பு செய்வர், பிறரிடம் அன்பு காட்டுவர். அன்பார்ந்தவர்களே, கேள்வி கேட்டு இயேசுவின் பதிலை நம்பி ஏற்ற மறைநூல் வல்லுனரை இயேசு பாராட்டுவதாக மார்க்கு தன் உரையை முடிக்கிறார். பரிசேயருக்கும் இயேசுக்கு முரண்பாடு வளர்ந்ததாக காட்டுவார் மத்தேயு. இயேசுவின் இவ்வுரை இன்றைய திருப்பணிக்கு நல்லதொரு பாடம் சொல்லும். நமது அன்றாட சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் இறைவனை அன்பு செய்யவும் அடுத்தவரோடு அன்போடு உறவு கொள்ளவும் மக்களின் மனத்தையும் வாழ்வையும் நெறிப்படுத்துமா, அல்லது பரிசேயர்களைப் போல வாழ்வில் ஒட்டாத ஒழுங்குகளை கட்டி காத்து கொண்டிருக்கிறோமா? சட்டங்களையுமே சுற்றி ஓடிக்கொண்டிருக்கு நமது பணி. இறைவன் தன் அன்பின் கொடையாக அளித்த முடிவில்லா வாழ்வை மையமாக கொண்டு சுழலுமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்விலே இறை அன்பும் பிற அன்பும் இணைந்து செல்கின்றதா? நான் அன்பின் முழுமையை நிறைவாக புரிந்து செயல்படுகின்றேனா? தன்னை போல அடுத்திருப்பவரை அன்பு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்விலே இறை அன்பும் பிற அன்பும் இணைந்து செல்லவும்
நாங்கள் அன்பின் முழுமையை நிறைவாக புரிந்து செயல்படவும், தங்களைப் போல அடுத்திருப்போரை அன்பு செய்யும் வரம் தாரும். ஆமீன்.